பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர். வணக்கம், விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக. அதாவது தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக போற்றப்படக்கூடியது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். குறிப்பாக விடுமுறை தினங்கள் மற்றும் விசேஷ தினங்களில் கூடுதலாக பக்தர்கள் கோவிலுக்கு தரிசனத்திற்காக வருவார்கள். இந்த நிலையில நேற்று தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை, மேலும் இன்று மாட்டுப் பொங்கல், தொடர்ச்சியாக 6 நாட்கள் விடுமுறை நாட்களாக இருக்கிறது. இந்த நிலையில திருச்செந்தூர் கோவிலானது சிறந்த ஆன்மீக சுற்றுலா நகரமாகவும் சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் கோவிலில் சுவாமி தரிசனத்திற்காக காலையிலிருந்தே வந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் கோவிலில் கடலில் நீராடியும், மேலும் கோவிலின் புனித தீர்த்தமான நாளிக்கிணறு தீர்த்தத்திலும் புனித நீராடி கோவிலில் 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசன வரிசையில் சுமார் 5 மணி நேரம் முதல் தரிசனத்திற்காக காத்திருக்கின்றனர். கோவிலுக்கு வெளியே வரை நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கோவில் வளாகம் முழுவதுமே பக்தர்களின் தலையாகவே காட்சியளிக்கிறது. நிஷா, விவரங்களுக்கு நன்றி குமார்.